நேற்று ஒரு சோகமான செய்திகள். ஹல்க் ஹோகன் இறந்துட்டார். 90s ஃபேவரட்டான ஹல்க் ஹோகன். இதில் ஹல்க் ஹோகனை ஓஜின்னு சொல்லலாம், பல விஷயத்தில் சொல்லலாம். இருந்தாலும் சொல்கிறேன், ஹல்க் ஹோகன் உண்மையிலே ஒரு ஆரம்ப கட்ட ஓஜினா அவர் மட்டும்தான். இந்த ஜெயண்ட்டு கூட இது ஆண்ட்ரூ த ஜெயண்ட்டு கூட மோதினா அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. சும்மா ஒரு ஃபினிஷர் போடுவார் பாருங்க, அதெல்லாம் ட்ரெண்டு. நம்ம ஹல்க் ஹோகனோட ஓஜி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அவரோட ஓல்டு காலகட்டத்தில், இது நியூ இந்த ஓல்டு இதெல்லாம் இந்த மாதிரி பிக்சர்ஸ் அதெல்லாம் உண்மையாலே ஹல்க் ஹோகனோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். இதுதான் சட்டையை பிடிச்சி கிழிக்கிறாரு. இந்த ஃபோட்டோ இதனால தான் அவர் செம்ம ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸில் ஆரம்ப கட்ட காலகட்டத்தில் இவ்வளோ ட்ரெண்டு தெரியுமா? இது யாருன்னு தெரில. ஆனால் அங்கே பாருங்களேன், சும்மா பிடிச்சி அமுகிறாரு ஹல்க் ஹோகன் இந்த ஓஜி மக்களே. ஏன் சொல்கிறேன்னா, ஹல்க் ஹோகன் ஆரம்ப கட்ட காலத்தில் 90ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரு. ஓகே, அது மட்டும் கிடையாது, ஹல்க் ஹோகன் ஒரு ஸ்ட்ரென்த். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்தே செம்ம ட்ரெண்டு. ஹல்க் ஹோகனோட இதுதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அப்போ இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதுவாக இல்லை. தெரியும், 71 வயசு ஆயிடுச்சு அந்த மனுஷனுக்கு, இறந்துட்டார். அந்த சோகமான செய்தி கேட்டிருப்பாங்க 90s ஹல்க் ஹோகன் ஃபேன்ஸுக்கு. WWE இது ஒரு பெரிய லாஸ் தான். ஆனால் WWE இப்போ கிடையாது. இருந்தாலும் அவங்கள பற்றி இதற்கு பேசுனது கிடையாது தான். ஆனால் ஹல்க் ஹோகன் ஆரம்ப கட்ட காலத்தில் இருந்தே இருக்கார் WWEல. அவரான இவ்வளோ நாள் WWE என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்காது. பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸு? இதுதான் கடைசியாக போஸ்ட் பண்ண வீடியோ ஹல்க் ஹோகன் கிட்டேருந்து. இதுனா அவரோட தென், இது நவ். இது கூகுளில் தான் ஏற்றினேன். எங்கே பாருங்க, இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தாரா. இது பார்த்தீங்கன்னா கடைசியாக கொடுத்த இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, ரோமன் ரைன்ஸ் சொன்னாலே ஹல்க் ஹோகன் தான் மாஸ். அதனால் பை பை மக்களே, டாட்டா.